சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள குறிப்பிட்ட கடைகளை இடிக்க தடை கோரிய மனுவில் குறிப்பிட்ட கடைகளை இடிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடைகளை இடிப்பதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என தாசில்தாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் 4 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய குறிப்பிட்ட கடைகளை இடிக்க வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், சதுரகிரி கோவில் குறிப்பிட்ட கடைகளை இடிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள குறிப்பிட்ட கடைகளை இடிக்க தடை கோரிய மனுவில் கடைகளை இடிப்பதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என தாசில்தாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை குறிஞ்சி நகர் சேதுகண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு அவசர மனுவாக தாக்கல் செய்திருந்தார். அதில் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் அடிவாரத்தில் உள்ள சதுரகிரி சுவாமி ஆடி அமாவாசை நவராத்திரி அன்னதான அறக்கட்டளையின் பரம்பரை அறங்காவலர்களில் நானும் ஒருவன். எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள எங்களுக்கு சொந்தமான இடத்தில் கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளோம். வரும் வருமானத்தை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை போன்ற இடங்களில் அன்னதானம், தண்ணீர் பந்தல் வைத்து நடத்தி வருகிறோம். இன்று காலை வெத்திராயிருப்பு தாசில்தார் அறக்கட்டளை சொந்தமான கடைகளுக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்காமல் கடைகளை இடிக்கும் பணிகளை தொடங்கினார். எங்களது பட்டா நிலத்தில் உள்ள கடைகளை இடிக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக வந்தது. அப்போது கோவில் தரப்பில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கடைகள் உள்ளதால் நடவடிக்கையில் இறங்கியுள்ளோம் என தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பில் அறக்கட்டளைக்கு சொந்தமான பட்டா இடத்தில் உள்ள கடைகளை எவ்வித முன்னறிவின்றி இடிப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது என வாதிட்டார். நீதிபதிகள் உத்தரவில் மறு உத்தரவு வரும் வரை மலை அடிவாரத்தில் உள்ள குறிப்பிட்ட கடைகளை இடிப்பதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என உத்தரவிட்டு இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தாசில்தாருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.